ஆனால் இன்னைக்கு நம்முடைய திருப்பதியில் டெம்பிள் கனெக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்கள், சன்னியாசிகள், பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் 3 முதலமைச்சர்கள், சந்திரபாபு நாயுடு ஐயா, தேவேந்திர ஃபட்னவிஸ் ஐயா, பிரமோத் சாவந்த் ஐயா, கோவாவுடைய முதலமைச்சர், மகாராஷ்டிரா முதலமைச்சர், ஆந்திராவுடைய முதலமைச்சர், எல்லாரும் ஒரு இடத்துல இந்தியாவில் குறிப்பா நம்முடைய கோவில்களை மையப்படுத்தி எப்படி ஒரு பொருளாதார மாடலை உருவாக்கலாம். இன்னைக்கு அயோத்தியாவை பார்க்குறோம், காசியை பார்க்குறோம், உஜ்ஜைனை பார்க்குறோம். புனரமைக்கப்பட்ட பிறகு பூரி ஜெகநாதர் ஆலயம் உட்பட புனரமைக்கப்பட்ட பிறகு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. அதாவது கோவிலுக்கு சாமி கும்பிட போறோம், தர்மத்தை காக்க போறோம் ஒரு பக்கமா இருந்தாலும் கோவிலை வச்சு எப்படி ஒரு பொருளாதார மாடல் உருவாகும் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பார்க்குறோம். அதை பத்தி ஒரு கலந்தாய்வு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. நானும் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோயில்கள் எப்படி இருக்கு, குறிப்பா மிஸ்மேனேஜ்மெண்ட் பார்ட், 44,121 கோயில் HRNC இருக்காங்க, பட் சரியில்லை, என்ன பண்ணணும், எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, அதை எப்படி அன்லாக் பண்றது, இதெல்லாம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் கூட நம்ம திருப்பதியில் இருக்கோம். திருப்பதியினுடைய மதிப்பு, திருப்பதி கோவிலினுடைய மார்க்கெட் வேல்யூ மதிப்பு 2,50,000 கோடி ரூபாய். இதை கணக்கீடு செஞ்சிருக்காங்க. 16,000 கோடி ரூபாய் வங்கி கணக்குல வைப்பு தொகையா இருக்கு. 10 டன் கோல்டு வங்கியில் இருக்கு. 2.5 டன் கோல்டு ஆர்னமெண்டா இருக்கு. வருஷத்துக்கு ரெவென்யூ மட்டும் 5,000 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க டிடிடி. அப்படி இருக்கும் பொழுது திருப்பதி தேவஸ்தானம் 1932 அதே காலகட்டத்தில் வந்த ஒரு சட்டம். நம்ம HRNC சட்டம் 1926 வந்துச்சு. திருப்பதி பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு. தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் நம்ம 10,000 கோடி சொல்ல முடியும், அல்லது 50,000 கோடி சொல்ல முடியும். ஸோ டெம்பிளுக்கு அவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கு, அவ்வளவு வேல்யூ இருக்கு. அதை அன்லாக் பண்ணோம்னா அந்த கோவில் மட்டுமல்ல, கோவில் சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டம் மட்டுமல்ல, அந்த பகுதியே இந்த பொருளாதார அடிப்படையில் முன்னேறலாம். அதுக்கு தான் ஹார்வர்ட் ஸ்டடி, திருப்பதியை பத்தி ஹார்வர்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டடியும் நான் கோட் பண்ணி சொன்னேன். திருப்பதியில எந்த மாதிரி வேலை வாய்ப்பை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கி இருக்கிறாங்க, தேவஸ்தானத்தை நம்பி திருப்பதியை சுத்தி எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்திருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸா இருக்கலாம், ஃபுட்டு, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். ஏன்னா கோயிலுக்கு என்னென்ன தேவையோ ஒரு பெரிய நகரமே இங்கே உருவாகிருக்கு. அதை தமிழ்நாட்டிலையும் செய்யணும். அது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதெல்லாம் இங்க பேசியிருக்கு. ஆமா, எல்லா தமிழ்நாட்டிலையும் பேசுறதாங்கன்னா புதுசா நான் எதுவும் சொல்லல, தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கேன். 5,25,000 ஏக்கர் நிலம் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். 1986 பாலிசி டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் காணாம போயிடுச்சு. ஓர பாயிண்ட் ஆஃப் டைம் 1 லட்சம் ஏக்கர். காரணம் என்னன்னா என்க்ரோச்மெண்ட், திரும்ப பிடிக்கிறது இல்லை, ரெட்ரீவ் பண்றது இல்லை. மொத்தமா அறநிலைத்துறை இந்த லேண்ட் இவ்வளவு, அதெல்லாம் கோட் பண்ண எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்கன்னு அவங்க காட்டுறது 300 கோடி ரூபாய் வருமானம் காட்டியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நியாயமா மார்க்கெட் வேல்யூல போனீங்கன்னா 6,000 கோடி ரூபாய்க்கு மேல குறைந்தபட்ச வருமானம் வரணும். அதை வச்சு எத்தனையோ வேலைகள் செய்யலாம். அதனாலதான் இன்னெஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்து EO போடுறதுனால எவ்வளவு இன்னெஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆமாங்க, நான் அதே இன்னைக்கு பேசுறாங்க. 50 மீட்டர் தொலைவில் இறைச்சி விற்கிறாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப 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 மோசமான ஒரு உதாரணம். மக்களுக்கு இறைச்சி சாப்பிட்றதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லலீங்கன்னா. கோயிலுடைய செவத்தை ஒட்டி, கோயிலை ஒட்டி, அது எல்லாமே அரசு கொஞ்சம் கண்காணிக்கணும். அந்த இடத்துக்கு மீட் ஸ்டாலுக்கு தடை பண்ணணும். மக்கள் வேறு இடத்துல மீட் ஸ்டால் கொண்டு போகணும். அதெல்லாம் கூட அந்தந்த மதத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை. அதையும் நான் சொன்னேன். எப்படி ஒரு ஆக்ட் இல்லை, ஒரு சட்டம் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாதனால என்ன வேண்டுமானாலும் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு.